Hi friends, welcome to our channel NR Info9. So இன்னைக்கு நாம என்ன இன்ன சிரிக்காதடா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மாடல் வெர்ப்ஸ் தான். பேசாதடா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாடல் வெர்ப்ஸ் சரியா? So மாடல் வெர்ப்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கு. என்ன can, could, may, might, shall, should, will, would. So இத இப்ப willக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? canக்கு பதிலா couldக்கு பதிலா can மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அந்த able to அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பார்க்கலாம் சரியா ஸோ அழகாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் படித்து முடிக்கும் போது ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் அதை எடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வெறும் கேன் வச்சு தான் ஓகே சைடில் டிஸ்பிளே ஆகும் ஒரு 10 சென்டென்ஸ் இந்த 10 சென்டென்ஸில் கேனோட மொத்த யூசேஜுமே இருக்குது சரியா பார்க்கலாம் she can cook very well அவளால் நல்லா குக் பண்ண முடியும் இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவளுடைய எபிலிட்டியை சொல்லுது ஸோ அவளுடைய முடியும் அந்த ஒரு கேப்பபிலிட்டி ஸோ கெப்பாசிட்டி அந்த எபிலிட்டியை சொல்லுது சரியா she can cook very well அவளால் நல்லா குக் பண்ண முடியும் ஓகேயா இப்போ வந்து கொஷின் கேட்கலாம் can you cook very well அப்படின்னா உன்னால் நல்லா சமைக்க முடியுமா அப்படின்னா எஸ் ஐ கேன் சொல்லலாம் இல்லை முடியல அப்படின்னா நோ ஐ காண்ட் அப்படின்னு சொல்லலாம் சரியா நிறைய பேர் வந்து காண்ட்டுக்கும் கெனாட்க்கும் குழப்பிக்கிறீங்க பட் ரெண்டுமே சேம் தான் அது காண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல கெனாட் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கெனாட்டை வந்து இன்ஃபார்மலாக அப்போது இருந்துச்சு பட் இப்போது ஃபார்முலா எழுதக்கூடிய லெட்டர்லையுமே காண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே ஸோ அதை நினச்செல்லாம் ஒரி பண்ணிக்க வேணாம் செகண்ட் சென்டென்ஸ் கேன் யூ டெக்கரேட் கொஷின் கேட்குறது பாருங்களேன் கேன் யூ டெக்கரேட் தி டெம்பிள் வித் கலர்டு லைட்ஸ் ஸோ கலர்டு லைட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெம்பிளை உன்னால் டெக்கரேட் பண்ண முடியுமா இது வந்து ஒரு எபிலிட்டியை குறிக்குது ஓகேயா ஒன்று அவன் என்ன சொல்கிறான் எஸ் ஐ கேன் ஆமாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஓகேயா தேர்ட் சென்டென்ஸ் ஐ கேன் ஸ்மெல் சம்திங் பர்னிங் என்னால் ஏதோ ஒன்று கருகிறத என்னால் சென்ஸ் பண்ண முடியுது என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது நுகர முடியுது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சென்ஸு ஒன்று பார்க்கறது கேன் யூ சீ தட் அது உன்னால் பார்க்க முடியுதா ஸோ அந்த சென்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை சொல்லுது சரியா பார்க்கறது ஸ்மெல் பண்ணுறது ஹியர் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோர்த்து சென்டென்ஸ் கேன் யூ ஹியர் மீ என்ன உன்னால் கேட்க முடியுதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நோ ஐ காண்ட் ஓகேயா இந்த அஞ்சாவது பாருங்கள் கேன் ஐ சிட் ஹியர் இந்த கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னா நான் இங்கே உக்காரலாமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம் என்ன கேட்குறோம் அனுமதி கேட்குறோம் அதாவது அனுமதி கேட்குறதுக்கும் அனுமதி கொடுக்கறதுக்கும் கேன் யூஸ் பண்ணலாம் சரியா கேன் ஐ சிட் ஹியர் நான் இங்கே உக்காரலாமா ஓகேயா எஸ் யூ கேன் நீங்கள் உட்காருங்கன்றதுக்கு எஸ் யூ கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆறாவது சென்டென்ஸ் பாருங்கள் கேன் யூ ஃபீட் தி சைல்டு இந்த இடத்துல வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறோம் கேன் யூ ஃபீட் தி சைல்டு என் குழந்தைக்கு வந்து உங்களால் சாப்பாடு ஊட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தத்தோட இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட அவங்களால முடியுமா முடியாதான்னு அவங்களுடைய எபிலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணல இந்த சென்டென்ஸை பொறுத்தவரையிலும் சரியா சாப்பாடு ஊட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஊட்டுறதுக்கு சொல்கிறோம் அது மாதிரி ஓகே கேன் யூ ஃபீட் தி சைல்டு அவ்வளோதான் இதுதான் வந்து பொலைட் ரெக்வஸ்ட் சரியா கேன் யூ டெக்கரேட் தி டெம்பிள் செகண்ட் சென்டென்ஸ் சொன்னேன்ல உன்னால் அந்த டெக்கரேட் பண்ண முடியுமா உன்னால் முடியுமா முடியாதான்ற எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சிக்ஸ்த்து சென்டென்ஸை கேன் யூ ஃபீட் தி சைல்டு அது வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குது சரியா செவன்த்து சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ரெகக்னைஸ் ஹர் ஃபேஸ் அவளுடைய ஃபேஸை நான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு பட் ஐ காண்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம் பட் அவளுடைய பேர் என்னன்னு சொல்லி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல மறுபடியும் நினைவுக்கு கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஐ காண்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்து இம்பாசிபிலிட்டிஸ் முடியாத தன்மை ஓகேயா இம்பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கு காண்ட் எயித்து சென்டென்ஸ் பாருங்கள் we can't pluck flowers from the garden இந்த எயித்து சென்டென்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஒரு தடையை சொல்லுது சரியா நாம் அந்த கார்டனில் இருக்கக்கூடிய பூவை பறிக்கக்கூடாது அப்படின்னா பறிக்கக்கூடாது அவ்வளோதான் we can't pluck flowers from the garden ஓகேயா இப்போ கேன் யூ டூ திஸ் உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்றாங்க என்னால் இதை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் நீங்கள் வந்து கேன் யூஸ் பண்ணலாம் ஐ கான் டூ திஸ் அப்படின்னா என்னால் இதை செய்ய முடியாது போய் நீயே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஓகே அந்த மாதிரி ஐ கான் டூ திஸ் அதே வார்த்தை
என்னால் இது செய்ய முடியாது, என்னோடய இயலாமையை குறிக்கிறதுக்கும் ஐ கான் டூ திஸ், சாரி என்னால் ஐ கான் டூ திஸ், அதாவது அது இப்படி சொல்கிறாங்க இல்லையா, சாரி ஐ கான் டூ திஸ் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க என்னால் அது பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பொலைட்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஐ கான் டூ திஸ் அப்படின்னா என்னால் இதை பண்ணவே முடியாது, யாருக்கிட்டையாவது போய் கொடுத்து செஞ்சுக்கோ, அந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகேயா, இந்த 9th and 10th சென்டென்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை நிறையா பேர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில, யூஸ் பண்ணுங்கள். தவிர்க்கவே முடியாத ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு கேன் குடன்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி குட் அப்படின்னா என்ன, கேனோடைய பாஸ்ட் டென்ஸ். உங்கள் அம்மா வந்து உன்னால் கேசரி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. கேசரி செய்கிறதுக்கு முன்னாடியே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா ஐ கான் டூ திஸ் அப்படின்னா என்னால் கேசரி செய்ய முடியாது, என்னென்ன கேசரி செய்ய தெரியாது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். என்னால் கேசரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த கேசரியை தெரிஞ்சும் தெரியாத பண்ணி கேசரி வரலன்னு வச்சுக்கோ, என்னால் கேசரி பண்ண முடியல அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஐ குடன்ட் டூ கேசரி, ஐ குடன்ட் குக் கேசரி, ஐ குடன்ட் ப்ரிஃபர் கேசரி, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, பாஸ்ட்டில் அதுதான் அந்த பாஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஐ குடன்ட் டூ தட் அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியல, அதை ட்ரை பண்ணாமலேயே ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறது தான். ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்ற போது தான் குட் யூஸ் பண்ணும். சரியா, ட்ரை பண்ணாமல் சொல்கிறது வந்து காண்ட் யூஸ் பண்ணுங்கள். சரியா, அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு வந்து 9th and 10th சென்டென்ஸ் பாருங்கள். ஐ குடன்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் தி ஜோக் ஷீ டோல்ட். இந்த சென்டென்ஸை பாருங்கள், அதாவது குடன்ட் அல்லது காண்ட் எது வேணாலும் வரும் சென்டென்ஸை பொறுத்து. அதுக்கப்புறமேல் வந்து ஹெல்ப் வரணும். சரியா, எல்லா சென்டென்ஸுக்குமே ஹெல்ப் வரணும். குட் அல்லது காண்ட், அப்புறம் ஹெல்ப்புக்கு அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். சரியா, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்கணும். ஐ குடன்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் தி ஜோக் ஷீ டோல்ட். அவள் சொன்ன காமெடிக்கு என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சரியா, ஐ குடன்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் தி ஜோக் ஷீ டோல்ட். ஏன் இந்த இடத்துல குடன்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் காண்ட் யூஸ் பண்ணல? காண்ட் அப்படின்றது ப்ரெசன்ட். இந்த இடத்துல அவள் சொன்ன ஜோக்குக்கு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலன்றது ஒரு முடிஞ்சு போன செயல் இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து குடன்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஷீக்கு அப்புறம் டோல்டு யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்ட் ஃபார்ம். ஓகேயா, ஐ குடன்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் தி ஜோக் ஷீ டோல்ட். அவள் சொன்ன காமெடிக்கே என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல. ஓகேயா, ஐ காண்ட் ஹெல்ப் ஷிவரிங் வென் ஐ கோ அவுட் சைட் இன் த பெட், சரி அவுட் சைட் இன் தி கோல்டு. ஸோ அந்த பனியில் நான் வெளியே போனப்போ என்னால் நடுங்காமல் இருக்க முடியல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஐ காண்ட் ஹெல்ப் ஷிவரிங் வென் ஐ கோ அவுட் சைட் இன் தி கோல்டு. ஓகேயா, ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா எழுதி வச்சு நல்லா படித்து கற்றுக்கோங்க, அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 10 சென்டென்ஸில் கேனோடைய மொத்த யூசேஜுமே அடங்கிருச்சு. ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணால் வராதது எதுவுமே இல்லை. ஓகே, பாய். அண்ட் வெக்காபுலரி, இடியம்ஸ், ஃப்ரேசில் வெர்ப்லாம் தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. எடிட்டோரியல் வெக்காபுலரி போயிட்டே தான் இருக்குது. சரியா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.